ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து 20th டே ஆஃப் கோட் ஃபார்மிங் அண்ட் இன்னைக்கு வந்து நம்மளோட செகண்ட் பேட்ச் ஆஃப் 80 கோட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு டிவார்மிங் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் முடிஞ்சால் ஏன்னா இப்போ வந்து டைம் பார்த்தா ஒரு 12 o'clock ஆகுது. ஸோ எம்டி ஸ்டமக்கில் தான் நம்ம வந்து அந்த சளி மருந்து ஊற்றுவோம். அது இன்றைக்கி பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு அவங்க ஸ்டாஃபை வச்சு பண்ணிடலாம். அண்ட் இப்போ போயிட்டு நான் டிவார்மிங்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபார்மோட அப்டேட்டு காட்டுறேன். அண்ட் ஃபீட் அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு அப்படியே பேக் டு பேக் சொல்கிறேன். பட் ஃபார்மிங் பேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமானது. ஸோ இன்றைக்கி வந்து 20ஆம் நாள். வண்டி ஓட்டிட்டு வரத்துக்குள்ள போதும்னு ஆயிடுது. நான் சொன்ன மாதிரி பேஷன் இருக்கணும். அந்த பேஷன் இருந்துச்சுன்னா போயிட்டு அந்த கோட்டை பார்த்துட்டு அது கரெக்டான ஃபீடு, அதுக்கு உடம்பு சரியாக இருக்கா இல்லையா அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இறங்கணும். ஸோ எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. என் வீட்லேயும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அண்ட் பட் நம்ம வெயிலில் வேலை பார்க்கணும். நான் வெயிலில் வேலை பார்க்கறதுலாம் காட்ட முடியல, பிகாஸ் நானே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்ல. ஸோ அதனால் பண்ண முடியல. பண்ணுவோம். உங்களுக்கு போயிட்டு என் ஃபார்மை காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட பண்ணையிலேருந்து காய்ச்சி வர்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து சீப்பராகவே வாங்குவோம். பட் நம்ம அதுக்கு செலவு பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பண்ணையோட வேலையே பார்த்தா மார்னிங் 4:30 ஆரம்பித்து 11 o'clock மதியானத்தோட முடிஞ்சிடும். நம்மளோட வேலை வந்து 10:45 ஆரம்பித்து 4 o'clock முடியும். அண்ட் 6 to 11 இன்னொரு போர்ஷன் போகும். பட் சீரியஸாக உள்ளே இறங்கணும்னா நம்மளால் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு காலையில் 5:30 மணி இது. ஸோ இப்போ நம்ம ஃபார்மோட மாங்காய் சைஸ்லாம் பாருங்கள். மாம்பழமும் கிடக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஃபார்ம் இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து வெறும் மாங்காய் ஃபார்ம்.
நம்ம ஃபார்மில் நமக்கு வாங்கும்போது இது வந்து எந்த நல்ல மாங்காய் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு. இது ஒரு இன்னொரு 150 ஏக்கர்ஸு அண்ட் ஃபுல்லாக மாங்காய் தான். மல்லிகான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது மாங்காய், அதை தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். கோபி பருத்துனல கோபி இல்லை மருந்து கூட அடிச்சுட்டு கோபி வந்துச்சு நாளைக்கே சாப்பிடலாம். அதுதான் நான் சொல்கிறேன். கழுவிக்கலாமா? வேற ஒன்று நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். கோபின்னு அவ்வளோதான். என்ன பண்ணுறது? கடையில் மாம்பழம் வாங்கி மாம்பழம் வாங்கிருக்கணும். வாங்க, இது ஒரு நல்ல பழம். ஒரு மரம் தான் இருக்கா கோபி? நல்லா இருக்கு இந்த கும்பு. காவேரி பட்டத்துக்கு கர்நாடகா பாட்டு எல்லாம் ஆனால் ஒன்று வைக்கிறாங்க. கம்பெனி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 600 ரூபா பண்ணி செலவு பண்ணி தோட்டிக்கு 600 கோடி சாப்பிடலாம், நம்ம சாப்பிடலாம். எதுவுமே கடையில் கொடுக்கூடாது. அவனுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளோதான். கோபிக்கு ஆப்போசிட்டா சம்பாதிக்கிறேன். அண்ணாச்சி பண்ணிட்டு அது எத்தனை பாருங்க, 3 நட்டுக்கிறான். ஆப்போசிட்டா பறிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் பிரா போட்டு அவங்க நல்லா இருக்கும். அதெல்லாம்
ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்முக்கு போயிட்டு இன்னொரு பக்கத்து ஃபார்மில் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மாங்காய் தோப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது எல்லாமே வந்து மல்லிகான ஒரு மாங்காய் இருக்கான், அது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அண்ட் இங்கே வேற மாதிரி மேங்கோ. அப்போ அந்த மரத்துக்கு வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. அந்த மரத்தில் டேஸ்ட் நல்லா இருக்கும். ப்ரோ உங்க இது இமாம் பசந்த் கையை வச்சு பார்க்க விடக்கூடாது, திரும்ப அதில் ஒன்றுமே இல்லை, அக்கா ஒன்று இருக்கு. பாதி எனக்கு அடிச்சு கொடுத்தேன் ப்ரோ, உங்களுக்கு சாப்பிடுங்க.
இப்போ வந்து டைம் மார்னிங் 7:30. ஸோ இப்போ நம்ம மாம்பழம் ஃபார்ம்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபீடு இருக்கிற டைமு. ஸோ போயிட்டு நம்மளோட ஆடுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தங்கிட்டு யார் தேவன் நம்ம ஸ்டாஃபோட பையன் நினைக்கிறேன். மாம்பழம்னா அந்த மாதிரி மாம்பழம் டைரெக்டாக பறித்து சாப்பிட்டு சூப்பர். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லைக் ஈவினிங் 7:30 நம்ம வரும்போது சரியான மழை. ஸோ அதனால் பக்கத்தில் இன்னொரு ஃபார்ம் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி நம்மளோட கோட் ஃபார்முக்கு வந்திருக்கோம். இது நம்ம ஃபார்முக்கு போகிற வழி. ஸோ நம்ம ஃபார்முக்கு வந்தாச்சு. போயிட்டு நம்மளோட 80 கோட்ஸ் புதுசாக வந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு காலையில் மருந்து போட்டுட்டு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபீடு. பிரகாஷ் இவங்கதான் நம்மளோட பழைய குட்டிங்க. நம்ம பேர் வச்சோம்ல அவங்க தான் இவங்கெல்லாம். ஏய் ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம புதுசாக வாங்கினா 80 குட்டி. இவங்கெல்லாம் பொடிசு. இது மட்டும் கொஞ்சம் வயிறு வீங்கிடுது. சாப்பிட ஆரம்பிச்சிச்சா? இது வந்துச்சா நம்ம சொல்லுவோம் 10 வரல 10 வரல. குச்சி வரலையா? ஆமாம், இந்த மாதத்துக்கு ஃபுல்லாகவே சொன்னோம். ஸோ வந்திருக்குது என்னன்னு ஒரு வாட்டி பார்த்துருக்கேன்.
ஸோ இவனுங்கெல்லாம் வந்து பொடி குட்டியாக வந்திருக்கானுங்க இந்த வாட்டி. Oh, what? What? ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்மளோட இவங்கெல்லாம் வந்து நம்மளோட 73 பேரில் நம்ம பெரிய கடா குட்டிங்க. ஸோ இவங்கெல்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம வாங்கின ஜூனியர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டு அண்ட் டிவார்மிங்கும் பண்ணிவிட்டு the night view. ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம கோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட இப்போ வந்து 153 இருக்குது. காட்ஸ் கிரேஸ்
அண்ட் இப்போ வந்து நம்ம வாங்கின 80க்கு வந்து நம்ம பிஆர்பியும் அண்ட் இந்த செலி மருந்தும் கொடுக்கணும். அது இன்னும் கொடுக்க முடியல பிகாஸ் லைக் ஏர்லி மார்னிங் வந்தால் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ அதனால நம்மளோட ஸ்டாஃபை அவங்களுக்கு சொல்லி ஏர்லி மார்னிங் பிஃபோர் ஃபுட்டு வந்து அந்த லிவர் டானிக் அண்டு சளி மருந்தும் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு ஃபீடெல்லாம் போட்டுட்டு அண்டு நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல குட்டியாக தான் வந்திருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 100 குட்டி வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ இந்த தீபாவளிக்கு எல்லாரையுமே கொடுத்துடலாம். அண்ட் ஒரு 50 பொடிக்குட்டி மாட்டியிருக்கு. ஸோ அந்த பொடிக்குட்டி எல்லாத்தையும் ஒரு கடா குட்டியாக மாற்றி நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கோ இல்லைன்னா அடுத்த பக்ரீத்தோ இதுக்கோ நம்ம சேல் பண்ணலாம். பட் the travel and only if you love your work you will do it, or else வாய்ப்பே கிடையாது. And I love my work and we'll succeed. பார்ப்போம்.